தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்க கிடைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணியை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில கடந்த 7ஆம் தேதி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக மதிப்பிற்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக பாமக எப்படிங்க வெற்றி பெறும்? பாமகவை பொறுத்த வரைக்கும் வட தமிழக மாவட்டங்களில் பாமகவுடைய ஆதிக்கம் என்பது வெறும் பேச்சு அல்ல. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய 12 மாவட்டங்களில் பாமக ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி உள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மாவட்டங்களில் வாழக்கூடிய வன்னியர் சமூகம் பாமகவை தங்களுடைய பிரதிநிதியாக பாக்குறாங்க. குறிப்பாக வன்னியர் சமூகம் பாமக இவங்களுடைய நீண்டகால கோரிக்கை என்னங்க? 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். 5 முறை 6 முறை நாங்க தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோங்க அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கக்கூடிய திமுக அதற்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. ஆனால் கடந்த காலகட்டத்துல அதிமுக தலைமையிலான குறிப்பாக நம்முடைய இபிஎஸ், பச்சை தமிழன், புரட்சி தமிழன் இபிஎஸ் தலைமையிலான அந்த அரசு அமைந்த பிறகு 10.5 இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தார். வன்னியர் சமூகம் அதனாலதான் பாமகவை தன்னுடைய பிரதிநிதியாக பாக்குறாங்க. இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் மட்டுமே கிடையாது. பல ஆண்டுகால தேர்தல் வெற்றியில் கிடைத்த அந்த அடிப்படை உண்மையும் கூட. அதற்கு இந்த 12 மாவட்டங்கள் மட்டும்தான் காரணம். அதையும் தவிர்த்து இந்த கூட்டணி என்பது மற்ற இடங்கள்ல போட்டியிடுவதற்கு முன்னாடியே 40 முதல் 45 தொகுதியில் வரைக்குமே இந்த மாவட்டங்கள்ல அவங்களால நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இது மேலோட்டமான ஒரு கணிப்பு மட்டும் இல்லைங்க. பலமான கட்சி அமைப்பு மற்றும் வாக்குகள் ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக கிடைக்கப்பட்ட கணிப்பு இது. அதிமுக இதற்கு இணையாக பல நன்மைகளை செய்துட்டு வராங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம், அதே மாதிரிங்க தேர்தலை எதிர்கொள்ளும் வலுவான இயந்திரம் மற்றும் பெரிய அளவில் வாக்காளர்களை திரட்டும் வசதிகள் ஆகியவை பெரும் சாதகம் அதிமுக கட்சிக்கு. பாமகவின் வடக்கு பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் சேரும் போது அது தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றி கூட்டணியாக மாறுகிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய பாணியில தான் நாம கேட்கணும். சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு டிஎம்கே அரசாங்கத்தை பார்த்து நாம கேட்கணும். டிஎம்கே அரசோட தோல்வி என்பது தேர்தல் முடிவுகள்ல நேரடியாக நிச்சயமாக ஒரு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாதுங்க. ரோடா குடத்தை தூக்கிட்டு மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் ஓட்டு போடும்போது கண்டிப்பாக அவங்க ஞாபகத்துல வரணும், கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாது தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோம், வெளிநாட்டுல அவ்வளவு முதலீட்டு நாங்க ஈர்த்து இருக்கிறோம், 10 லட்சம் கோடி முதலீட்டை வெளிநாட்டுல ஈர்த்து இருக்கிறோம்னு இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாங்க. வேலை வாய்ப்பு எங்க? எத்தனை தொழிற்சாலைகளை நீங்க நிறுவனீங்க? இன்னைக்கு படித்த இளைஞர்கள் சோத்து முடித்துக்கிட்டு ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் போக உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இல்லம் தேடி ரேஷன் பொருள், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. எல்லா அமைச்சர்கள் மீதும் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. யார் யார் அடுத்தடுத்து சிறைக்கு போக போறாங்கன்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி என்பது அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்களுக்கு குறைத்து இருக்கிறது. அதே மாதிரி அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நடுவுல ஒரு விரிசல் விட்டு இருக்குதுங்க. எம்பி ஜோதிமணி பேசுறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, வேலுச்சாமி, திருநாவுக்கரசு, கார்த்தி சிதம்பரம், இந்த மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுத்தே ஆகணுங்க அப்படின்றாங்க விஜய் மாதிரி. இது மிகப்பெரிய ஒரு சுமையை திமுக அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி இருக்குது, திமுக கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது பாமக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைய போகிறது நாம பார்க்க போறோம். அதே மாதிரி 2011 டிஎம்கே 63 இடங்களை காங்கிரஸ்க்கு கொடுக்கறாங்க. 2021 வந்தீங்கன்னா 25 இடங்களாக அது குறைகிறது. இங்கே தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் ஒரு பலவீனமான கட்சியாக மாறிவிட்டது என்பது டிஎம்கே உடைய பார்வையாக உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுனா எப்படிங்க கொடுப்பாங்க? இது அதிமுக பாமக மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்குவதற்கான அடிப்படை தளமாக இது அமைந்துள்ளது. அதனால திமுக கட்சி தோல்வியை தழுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த விரிசல் ஏற்படுத்தி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது என்ற நாம பார்க்க முடியுது. அப்படியே நீங்க விசிக பக்கம் வந்தீங்க அப்படின்னா தலித் மக்களுக்கும் டிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க.
விசிகே என்ற கட்சி மூலமாக அண்ணன் திருமா பல ஆண்டு காலங்களாக அந்த மக்களுக்கு, தலித் மக்களுக்கு அரசியல் வகுப்பு எடுத்தாலும் கூட அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இன்னைக்கு அண்ணன் திருமாவால் நிறைவேற்ற முடியல. நலத்திட்டங்கள் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அதுல அலட்சியமா இருக்காங்க, பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தேர்தல் போது ஏற்படுத்தும். அப்ப அந்த மக்களுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்தால் டிஎம்கே பலவீனம் ஆகும். இதுவும் நாம கணக்கில் எடுத்துக்கணுங்க. அதிமுக பாமக கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வட தமிழக மாவட்டங்கள்ல பாமக கவனம் செலுத்துறாங்க, தென் மாவட்டங்கள்ல அதிமுக கவனம் செலுத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு நம்முடைய இபிஎஸ் வாங்கி கொடுத்ததுனால அந்த மக்களுக்கு இபிஎஸ் மீது, அதிமுக கட்சி மீது ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி தரப்போகுது 2026 தேர்தல்ல. ஏங்க, அதே மாதிரி கடந்த தேர்தல்கள்ல பாமக வேட்பாளர்கள் தங்களின் பிரதான சமூக ஆதரவை திரட்டியது மட்டுமில்லாம இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்ட வாக்குறுதிகள் மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் உள்ளூர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், வாக்காளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்களின் ஆதரவையும் வென்று கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்கன்றதையும் நாம மறுக்க முடியாதுங்க. இவை தற்செயலான வெற்றிகள் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த தொகுதிகள் பாமகவின் அமைப்பு ரீதியான செல்வாக்குள்ள பகுதிகள். இங்க உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர் மற்றும் ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர் குடும்பம் பற்றியும் பாமக தேர்தல் மேலாளர்களுக்கு பெயர் விவரம் வரைக்கும் நல்லாவே தெரியுங்க. அதிமுக பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் போது இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி இயந்திரங்கள் கூட்டணியின் அடித்தளமாக மாறி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே 20 முதல் 25 இடங்களை உடனடியாக உறுதி செய்கின்றது. இந்த கூட்டாண்மையின் சிறப்பு அதன் எளிமையில் தான் உள்ளது. பாமக தனது வடக்கு பகுதியில் உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் நேரடியாக வெற்றி பெறுகிறது. அதே நேரத்தில் அதிமுக தனது வளங்களை பாமகவின் சண்டைகளில் வீணாக்காமல் தெற்கு பகுதியில் உள்ள கோட்டைகள் மற்றும் போட்டி நிறைந்த நகர்ப்புற தொகுதிகளில் கடுமையான செயல்திறனை உருவாக்குகிறது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு மற்ற இடங்களில் திமுகவை நேரடியாக தாக்க அதிமுகவிற்கு சுதந்திரம் அளிக்கிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ரீதியான பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றன. அதே மாதிரிங்க, மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் வளங்களை உறிஞ்சும் சண்டைகளில் ஈடுபடும் அதே வேளையில் தனது வடக்கு முனையை முழுவதுமாக இழக்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை திமுக எதிர்கொள்கிறது. அதனால பாமக அதிமுக எப்படிங்க வெற்றி பெறும், என்னங்க வாய்ப்பு இருக்குது என்று கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோல பதில் இருக்குது. கண்டிப்பாக முழுமையாக வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.